அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நியூ கிரியேஷன் 21.5 சேனல். என்னடா இது 2 நாள் ஆளை காணோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. என்னாச்சு நான் இப்போ கதையை சொல்கிறேன், கேட்டு வாங்க, திரும்பி நம்ம மீட் பண்ணலாம். I can't think nothing better than spending my day with you. My life's sunny and better, girl, when I'm with you. She illuminates so bright like a star in the skylines. She got the looks, the good, oh boy, I need her so bad in my life. Shawty, where you wanna go, 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 go? London, Paris, Tokyo, oh, shawty, we could go. Don't need no luggage, nah, 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 nah. Don't need no stress. நல்லா சாப்பிட சொன்னாங்க, சத்தானதாக சாப்பிடணும். இதாங்க க்ளோரி. இது ஒரு கதை இருக்குது நம்மக்கு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம், பால் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு. க்ளோரி பார்த்தீங்கன்னா படுத்துட்ருக்கு. க்ளோரி கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. அதாவது அந்த ஐஸ் சாப்பிட்டுச்சுல்ல, அதனால் வந்து ஃபீவர் தான், வேறு எந்த ஃபீவரும் இல்லை. அங்கே போய் டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்லா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா யாருமே தலைக்கு எதனா குளிச்சுட்டு அந்த கூலிங்கான பொருள் ஐஸோ எதுவுமே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே சாப்பிடாதீங்க. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுமாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் செஞ்ச தப்பு யாருமே செய்யாதீங்க. ஆண்களுக்கு உண்டான கெட்ட பழக்கமே தாங்க. நல்லா வேலைலாம் செய்வாங்க, ஆனால் எல்லாத்தையும் அழுக்காக்கிடுவாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம், என்னால் இது திருப்பி அதே நிலைமை கொண்டு வர முடியும். இதுதாங்க சுக்கு மல்லி பொடி காஃபி சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு சரியாக தெரியாது. நிருமதி ஆண்டி வந்து நிறைவான பயணம் அப்படின்னு சேனலில் அவங்க வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு ஆண்டி சொல்லியிருந்தாங்க. அதனால் அது அவங்க சேனலில் பார்த்து இது நான் நைட்டு போட்டேன். ஏதாவது மிட் நைட்டில் போட்டது, அந்த பவுடர் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பவுடரை வச்சு இப்போ மறுபடியும் போட்டிருக்கேன். 2 நாள் பெட் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மேடம் கண்ணை திறந்திருக்கிறார்கள். 4 நாள் 4 நாள் இல்லையா, திங்கக்கிழமைலேருந்து பெட் ரெஸ்ட் எடுத்து இந்த சனிக்கிழமை அவங்க கண்ணை திறந்துருக்காங்க. அவங்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க கண்ட மணிக்கு, கேமரா பார்க்காம. கேமரா மட்டும் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் செஞ்சு சாப்பிட்டதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜுரம் வந்துச்சு க்ளோரிக்கு. நாங்கள் எல்லாருமே வீட்டில் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஐயோ என்னடா இந்த டைமில் ஜுரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதாவது தெரியல. இப்போ கிட்ட தும்முனாலே கொரோனா இருக்குன்றாங்க. அது ஜுரம், சரியான ஜுரம். நைட்டு மிட் நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம ஜுரம். குளிரில் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. குளிர் நடுங்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் கிச்சன் டூர் வீடியோ எடுக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு அந்த வீடியோ எடுக்கிறோம். செம்மையான வேர்த்து ஊற்றி அந்த வீடியோவில் போட்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, சிஸ்டர் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கன்னு. அவங்க க்ளோரிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நிறுத்தி இதெல்லாம் பேச முடியல. அந்த டைமில் நாங்கள் அந்த கிச்சன் டூர் எடுத்திருந்தோம். நிறைய பேர் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சிஸ்டர் நான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், டேக் கேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள், இப்போ ஒரு 5 நாளா 4 நாள் படுத்த படிக்கையாக இருந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். நாங்கள் ஹாஸ்பிட்டலாக போனதெல்லாம் நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம். அது எங்கே நாங்கள் மாதவரம் பால்பட ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அங்கே செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணும்போது ஒன்றும் இல்லை மாதிரி சாதாரண ஒரு ஜுரம் தான், நீ பயப்பட வேண்டாம், மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. க்ளோரி அங்கேயே அந்த டாக்டர்கிட்டே அழுதுச்சு. ரொம்ப முடியல பயத்தில் வேற அந்த டாக்டர்கிட்ட அழுதுச்சு. அது ஒரு பக்கம் போக நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னா தூக்க மாத்திரை கொடுத்துருந்தாங்க நைட்டு தூங்குறதுக்கு. அந்த தூக்க மாத்திரை போட்டு நான் என்ன பண்ண மேலே துணியை துவைச்சிட்டு இருந்தேன். நைட்டில் தண்ணி வர மாட்டேங்குது, தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது. நைட்டில் தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மிச்சமாகும். அது பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் இந்த என்ன பண்ணாங்க, மாத்திரையை போட்டிருந்தாங்க. மாத்திரையை போட்டுட்டு சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். ஓகே, அது கரெக்டாகிடும். சரி, மாத்திரை போட்டாங்க. மாத்திரை போட்டால் அந்த மாத்திரை நெஞ்சு அடிச்சிச்சா பயங்கரமா. நான் மேலே துணி துவச்சிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் ஓடி வருது. ஐயோ என்னால் முடியலன்னு. அதாவது வீட்டில் இருந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்துட்டு இருக்குது எப்படியோ கஷ்டப்பட்டு. அப்புறம் நடக்க முடியல. அப்புறம் நான் தூக்கிட்டு வந்து கை தாங்களாக தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வச்சேன். நைட்லாம் தூங்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆயிடுச்சு க்ளோரி தூங்குறதுக்கு. இப்போ மதியம் 2 மணி. ஆனால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிச்சு. ஒரு 6:30க்கு இப்போ 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிது. காலையில் எழுந்திரிச்சாச்சு. இதனால தான் நாங்கள் கொஞ்சம் 2-3 நாளாக வீடியோ எடுக்காமல் இருந்தோம். இன்னும் முழுசாக வந்து க்யூர் ஆகலை. இப்போ வந்து ஜுரம்லாம் போயிடுச்சு, டயர்ட்னஸ் இன்னும் போகல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நிறைய பேருக்கிட்ட இப்போ க்ளோரி சொல்கிற ஒரு அட்வைஸ் க்ளோரி எங்கே சொல்லிட்டு இருக்கு, உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். தூக்க மாத்திரை எதுனா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து நல்லா கேட்டுட்டு போடுங்க, உடனே போட்டுறாதீங்க. நான் போட்டுட்டு க்ளோரி போட்டுச்சு தூங்கிட்டு தானே நினச்சேன். சரி தூக்க மாத்திரை தானே கொடுக்குறாங்கன்னு அதை போட்ட உடனே ஆச்சு லோ ப்ரெஷர் மாதிரி ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சு. எவ்வளோ ஹீட்டாக இருந்தது. 2 நாளாக க்ளோரியோட ஹீட்டு ரூமே ஹீட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு ஜுரம் இருந்தது. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி நான் அப்புறம் தான் கை காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆக்கி விட்டேன். உடம்ப கொஞ்சமாக ஹீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தூங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இடையில எந்திரிக்கல. அதுக்கப்புறம் காலை தான் எந்திரிச்சுது. இதுதான் ஒரு கதை. உங்களுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு உடம்பு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துங்க. நாங்கள் செஞ்சு அதே முட்டாள்தான் நீங்கள் செய்யாதீங்க. சேஃபாக இருங்க, சரிங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ முதல்ல எப்படி இருக்க அது சொல்லு. நான் நல்லா இருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு மெயினாகவே என்ன பேசணும்னு நினச்சேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஏஸ்பாக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் வீடியோ வந்து பேசும்போதே நான் ஒரு டெஸ்ட் மணி தான் கொடுப்பேன், எனக்கு சாட்சி கொடுப்பேன், அப்படி தான் நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னன்னா நான் திங்கக்கிழமை வந்து தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே தர்பூஸ் ஐஸ் வந்து சாப்பிட்டுட்டேன். ப்ளஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு துவையல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்றதுனால என்னாச்சுன்னா வயிறு எல்லாமே ஒரே டைமில் புண்ணாயிடுச்சு. ஏன்னா அம்மாவுக்கும் தெரியாது, ஷாமுக்கும் தெரியாது. ஏன்னா நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கி 1.5 வருஷம் ஆகுதுனால நாங்கள் எதுவுமே வச்சு அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். சரி நம்ம வந்து நான் ஐஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம், தர்பூஸ் இருக்குது அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப பாடுபடுத்திச்சு, ரொம்ப ஜுரம். அந்த ஜுரம் வந்து மாத்திரை எங்கேயுமே கிடைக்கல. மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வீடு அட்ரஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டல், டாக்டர் செக் பண்ண தான் தருவாங்க. கொரோனா இருக்குன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க போல். அதனால வந்து எந்த மெடிக்கலுமே தரமாட்டுக்காங்க. டோலோ கோல்டு அது வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஆண்டி இருக்காங்களே, நம்ம நிர்மதி ஆண்டி, நிறைவான பயணம் அப்படி சொன்னாங்க. எங்கள் ஆண்டிக்கிட்ட போய் தான் ஷாம் வந்து போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஆண்டி 6 மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க. அந்த 6 மாத்திரை நாங்கள் என்ன பண்ணோம், 2 நாள் போட்டுகிட்டே இருந்தோம். சரி 3ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களை பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா அப்புறமா தான் தெரியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அம்மா அப்பா சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஜுரம்னாலே எங்கேயாவது அனுப்பிச்சி விட்ருவாங்கன்ட்டு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். எங்கள் மாமியாரும் அப்புறமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா பால்பண்ண ஹாஸ்பிட்டல் போனோம். இப்போ கூட உங்களுக்கு தெரியும் என்னால் பேச முடியல, ஆயெல்லாம் ரொம்ப புண்ணாக இருக்குது. ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். இதுக்கு மேலே என்னன்னா தலையை குளிச்சுட்டு எதுவும் சாப்பிட மாட்டேன், ஃப்ரிட்ஜு பக்கம் போகவே மாட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தான். பேசிக்காகவே எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடும் கிடையாது, நான் அதெல்லாம் விரும்பவே மாட்டேன். என்னன்னா 1.5 வருஷம் தான் ஆகுது ஃப்ரிட்ஜு வாங்கி. அதனால் அதில் எங்களுக்கு என்ன யூஸ் பண்ணணுன்னு எங்களுக்கு பேசிக்காகவே அவ்வளோவா தெரியல. சரி எல்லாருமே சாப்பிட்றாங்களே நம்மளும் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சேன். நான் கொஞ்சம் வீக் பாடினால
தலைக்கு குளிச்சுட்டு தலை கூட காயல, அப்படியே எடுத்து சாப்பிட்டேன். ரொம்ப மூச்சு வாங்குது. அதுக்கப்புறமா ஜுரம் என்னன்னா விட்டு விட்டு வந்துச்சு. ஆனால் குழு ஜுரம் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது நார்மல் ஜுரமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்பெஷல் ஜுரம் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது இந்த நேற்று நான் தூக்க மாத்திரை போட்டேங்க. அது என்ன அங்கே தான் இருக்குது அந்த மாத்திரை. இந்த ஜெட்ராசின்ட்டு இந்த மாத்திரை தாங்க நேற்று எனக்கு வந்து என்ன சொல்லனா, இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு வந்து உயிர் மேலே எப்பவுமே பயம் இருந்ததே கிடையாது. உயிர் பயத்தை காட்டுச்சுங்க இந்த மாத்திரை. க்ளோரியாக்கு உயிர் பயத்தை காட்டின மாத்திரை இதுதான். இது தெளிவாக ஃபோக்கஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். உயிர் பயத்தை காட்டுச்சு. என்னன்னா செத்து போயிட்டா ஐயோ நம்ம பரலோகம் போக முடியாது, நம்ம வந்து ரொம்ப நல்லவங்க கிடையாது, பரிசுத்தவான் கிடையாது, அப்படியெல்லாம் பயம் ஆயிடுச்சு. ஏமா என்னை விட்டு போயிடுவேணும் கவலை பண்ணல. நான் ஜீசஸ் கிட்ட போகணும்ல, விளங்கினோம். அதனால ரொம்ப நான் பயந்துட்டேன். நேத்தெல்லாம் இவரே பயந்துட்டாரு, ரொம்ப பயந்துட்டோம் நாங்க. நான் பயந்துட்டேங்க, ஆனா நான் வெளியே காட்டல, ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லாவே ரொம்ப ஃபீஸ் ஆயிடுச்சு. எப்படி அவ்வளவு ஜிலு என் கையை போட்டு நானே தேய்க்கிறேன். இல்ல க்ளோரிக்கு வந்து இது வரைக்கும் சிறுநாய் நான் பார்த்ததே கிடையாது. என் உச்சங்க தலை முதல் எல்லாமே அப்படியே ஹார்ட் எல்லாமே அவ்வளோ ஜில்லுன்னு ஆயிடுச்சு. லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், உப்பு சுகரும், ஏன்னா ஒரு பாஸ்ட் ஐயா சொன்னாங்க எங்களுக்கு, அதை நாங்கள் கலந்து தண்ணியில் குடித்தோம். என்னங்க நீங்கள் தானே போட்டு கொடுத்தீங்க. என்னதான் ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு. அதனால கொஞ்சம் சால்ட்டோ கொஞ்சம் சர்க்கரையும் கலந்த ஒரு சர்க்கரை அந்த தண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெல்லம் கொடுத்தேன். அது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு மணி 3 எவ்வளவோ ஆயிடுச்சு. 3 மணி ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரில. ஆனால் நான் வந்து என்ன இதுலேருந்து கற்றுக்கிட்டேன்னா, நம்மளுக்கு வந்து பெருசாக எதுவுமே வராமல் இந்த இதுலேயே நம்மளுக்கு இப்படி முடிஞ்சிச்சு. அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போய் சொன்னோம் நாங்கள். ஏன்னா அப்பா அம்மா பயந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொரோனா இருக்கோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அதனால வீட்லேயே கொஞ்சம் பிரச்சனை, அவங்க சொல்கிறது நம்ம கேட்காம போகிறதுனால, அதனால அவங்களுக்காகவே போயிட்டேன் நான். ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கிறாங்களேன்ட்டு போயிட்டோம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ஒன்றும் இல்லை, ஐஸ் சாப்பிட்றதுனால அப்படி வந்திருக்குமா அப்படி சொல்லிட்டு 5 நாளைக்கு இப்போ டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 2வது நாள் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ அதான் என்ன சொல்லலாம், எனக்கு திரும்பியும் என்ன சொல்லலாம், உயிர் பிச்சை கொடுத்த ஏஸ்பாக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறமா எல்லாருமே ஃப்ரிட்ஜில் வச்சு எதுவுமே சாப்பிடாதீங்க. தெரியாதவங்க நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க. அது மாதிரி நீங்களும் எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள், எப்படி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்றது. அதுக்கு அடுத்தது நிறைய டிப்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அப்புறமா அன்புடன் அமுதா அக்கான்னு அக்கா பேசும்போது தான் சொன்னாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு அவங்க பசங்க தலை குளிச்சா கூட அவங்க தயிர் கூட கொடுக்க மாட்டாங்களாமா. ஃப்ரிட்ஜு வெளியில் போயிட்டு தலை குளிச்சிருந்தா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா தயிர் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ தயிர் ஃப்ரிட்ஜில் இல்லை, சாதாரண தயிர் கூட சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா தலை குளிச்சிருந்தாவா. வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா அப்படி நைஸ் ஆடும்போது தலை குளிச்சுட்டு ஐஸ் சாப்பிட்டுருக்கேன். அதாவது வெளியில போயிட்டு வந்துட்டா கூட நம்ம கூலிங்காக வாட்டர் குடிச்சா ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆகி நிறைய பேர் இறந்தவங்க கூட இருக்காங்க. அது அம்தாக்கா சொல்லி தான் எனக்கு அப்புறமா தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு இவ்வளவு தெரியாமல் போச்சுடா சாமின்ட்டு. அதாவது ஜுரம் இருந்தாலும் கஷ்டமா இருந்துச்சு, ஜுரம் இல்லாமல் உடம்பு ஜில்லுன்னு ஃபீஸ் ஆகி போயிடுச்சு. என்னடா இதுன்னு ரொம்ப என்ன சொல்லலாம், நிஜமாவே நான் வர்ண பயம் எனக்கு ரொம்ப வந்துச்சுங்க. ஆனால் அதுலேருந்து விடுதலை தந்தது ஃபுல்லாகவே ஏசப்பா தான். நான் உங்கள் முன்னாடியே நான் அவருக்கு நன்றி சொல்லணுன்ட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு சுகத்தை தந்தார். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க, அதுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் லேட்டாக வீடியோ போடுறோம். அன்றைக்கி கிச்சன் டூர் போடும்போதெல்லாம் செம்ம ஜுரம், அதிலே வச்சு சாமனை வச்சு எடுத்துட்டார். ஏன்னா நான் வீடியோனாலும் சரி ஏதாவதுனா வந்து எனர்ஜி ஆகும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணாங்க. அன்றைக்கி மட்டும் நான் கிச்சன் டூர் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வரும்போது 3 வாட்டி வேது பிடிச்சிட்டு தான் வந்து எடுத்தேன். குழந்தைக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, சாக்லேட் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்காதீங்க, ரொம்ப அவசரம். இப்போ வாயெல்லாம் இதுவரை புண்ணாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தைலெல்லாம் போட்டு ஒரே புண்ணு, வாயும் ரொம்ப புண்ணாகிடுச்சு, பயங்கரமாக புண்ணாயிடுச்சு.
நீங்களும் சேஃபாக இருங்க, எல்லாருமே சேஃபாக இருங்க. நான் வந்து உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன். நல்லா அனுப்புறேன். நல்லா அதுக்கப்புறம் வந்து க்ளோரி வந்து உங்களை மீட் பண்ணோம். அது வரைக்கும் நான் வந்து உங்களை நான் தான் வழிநடத்த போகிறேன். சரிங்களா? இந்த சேனலில் வந்து அப்படின்னு விட்டுற மாட்டேன். சரிங்களா? அதனால் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு என் முகத்தை பார்த்து கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சரிங்களா? என்ன க்ளோரியை காணுறேன், க்ளோரியை காட்டுறேன். ஆனால் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மேக்ஸிமம் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிக்க வரேன். சரிங்களா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்டில் நம்ம விட்டுருந்தோம். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் நான் போட்டிருந்தேன். அது பேர் என்னது, மோட்டிவேஷன் ஸ்பீச் போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. அப்போவே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய இருந்தாங்க, ஒரு 400 பேர் தான் பார்ப்பாங்க. எனக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு நம்ம நல்லா பேச மாட்டோமா? அப்படிலாம் கிடையாது. அப்போ வந்து ஜனங்களுக்கு மக்களுக்கு வந்து அதை பார்க்கறதுக்கு டைம் இல்லை. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த தினமும் காலையில் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் அதெல்லாம் நார்மலாக இருக்கும். எஸ், இன்னைக்கு வந்து இன்னும் எடுத்தோடனே போட்டுருவேன். சரிங்களா? பாய். அப்புறம் இந்த வீடியோ மூலமாக எங்களை பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதனால் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக்ஷிகா அந்த அக்கா பார்த்தீங்கன்னா டின்ஸ் பாப்பா வச்சுருக்காங்க. அவங்க மெயில் பண்ணியிருந்தாங்க எனக்கு, க்ளோரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க. காலையில் தான் நான் பார்த்தேன். காலையிலே அவங்களுக்கு ரீப்ளை அனுப்பிச்சிட்டேன். ஒருவேளை அவங்க பார்க்கலன்னா அதுக்காக நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் ஒரு 3 பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஏன் வீடியோ போடலன்னு. என்னன்னு பார்க்கல, நான் பார்த்துட்டு மெயில் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.